வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 20. காலிலிருந்து நின்னு நிதானமா உன்னை சாரியில பார்க்கவே இல்ல என்று தாபத்துடன் கிசுகிசுத்த வம்சையின் குரலில் யாழின் இதயம் தொண்டையில் வந்து துடித்தது. காலிலிருந்து நின்னு நிதானமா பார்க்காத போதே கார்ல என்ன அந்த பாடுபடுத்தினாரு. இப்ப பொறுமையா பார்க்க வசதியா வேற தனியா சிக்கிட்டோமே. இது வேற என்ன ரொம்ப டெம்ட் பண்ணுது. ஒன்னும் பண்ண முடியலன்னு டென்ஷன் ஏறும்போதெல்லாம் அப்படியே கவ்வி கடிச்சொன்னு போல இருக்கு என்றவன் சுட்டு விரல் வைத்து புலம்பிய இடம் பெண்ணவளின் துடிப்பை படம் போட்டு காட்டும் அவள் தொண்டை குழிதான். விழிகளை அகல விரித்து அவனை பயத்துடன் பார்த்தவளை கண்டு கருப்பாக கண்களை சிமிட்டியவன், பேனிக் ஆகாத, வேம்பயர் கேஸ் எல்லாம் இப்ப கொடுக்க மாட்டேன், இன்னும் 2 நாள் கழிச்சுதான் என விஷமமாக சிரித்துவிட்டு பின் முகத்தை பரிதாபமாக மாற்றி, இப்போ நீ தயவு வச்சன வேணா ஒரே ஒரு குட்டி கிஸ்காவது வாய்ப்பு கிடைக்கும் என பெருமூச்சு விட்டான். பள்ளிப்படிப்பை தாண்டி இராதவளுக்கு அவன் பேசும் சில ஆங்கில சொற்கள் சரியாக புரிவதில்லை. அவன் சொன்ன வார்த்தை வரிகளை வைத்து பேனிக்கை பயத்துடன் ஒப்பிட்டு புரிந்து கொண்டவளுக்கு வேம்பயருக்கு அர்த்தம் புரியவில்லை. இருக்கின்ற படபடப்பில் தனியாக அதென்ன வேம்பயர் கிஸ் என்று வேறு தனக்குள் மெல்லமாக குழம்பினாள் அவள். என்று சம்மதம் கேட்டு கிறக்கத்துடன் முனகியவன் பெண்ணின் கழுத்தை மொத்தமாக விரல்களால் கைப்பற்றி முகத்தை முன்னே சாய்க்க பதறிக்கொண்டு அவனை விலக்கி தள்ளியவள் பார்வையாலே பையனை பஸ்பமாக்கினாள். புடவையில என்ன பாக்கணும்னு சொல்லித்தானே நிறுத்தி வச்சீங்க, அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலை பாக்குறீங்க என பல்லை கடித்தாள். நாயகனோ திகைத்து, எது தேவையில்லாத வேலை பாக்குறனா? இப்படி சொல்ல உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், இது தேவையில்லாத வேலையா என்று பதிலுக்கு முறைத்தான். அவன் கேட்ட வேகத்தில் உள்ளுக்குள் சிரிப்பு குமிழியிட, ஆமா பின்ன என்ன பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத வேலைதான் என்றவனை அலட்சியமாக பார்த்தாள் யாழ். உர்ரென்று அவளை சில நொடிகள் அழுத்தமாக பார்த்தவன், அப்படியா, சரி போ என்று வாசலை காட்டினான். அனைத்தும் சுமூகமாக முடிந்ததில் பெண்ணின் மனது இலகுவாய் மாறி இருக்க வேண்டும். அதனால் அவனை சீண்ட தோன்றியது யாழ் மொழிக்கு. புடவையில பாக்கணும்னு சொன்னீங்க, இன்னும் என்ன சரியா பார்க்கவே இல்லையே என்று கேலியாக சிரித்தாள். ஆ என நக்கலாய் அவன் இழுக்கும் பொழுதே பெண் சுதாரித்திருக்க வேண்டும். அதை விட்டு அசட்டையாக நின்றதன் பலனை அவனது அடுத்தடுத்த வார்த்தைகளில் அனுபவித்தாள் அவள். இப்ப புடவை இல்லாம பாக்கணும்னு கூட தான் எனக்கு தோணுது, அமைதியா சண்டை போடாம நிக்கிறியா நீ என்று கேட்டு சவாலாக புருவங்களை ஏற்று இறக்கினான் வம்சி. முகம் குப்பென்று சிவந்து சூடேற எப்படி பேசிவிட்டான் என கண்கள் கலங்க வெலவெலத்து போனவள் அவனை வெறித்து பார்த்துவிட்டு விறு விறுவென்று அறையை விட்டு வெளியேறிவிட்டாள். பெண்ணின் வதனம் அப்படியே சுண்டி போனதில் யோசனையாய் கீழுதட்டை கடித்து கொண்டவன், ரொம்ப உரிமை எடுத்து பேசிட்டோமோ என மெலிதாய் குழம்ப ஆரம்பித்த நொடியே, அவ என் பொண்டாட்டி தானே, அவகிட்ட பேசாம வேற யார்கிட்ட நான் அப்படி பேசுவேன் என தோள்களை குலுக்கியபடி அவளை தேடிச் சென்றான். உணவறைக்கு செல்லும் வழியில் ஓரிடத்தில் மறைவாக நின்று கண்களில் மலமளவென்று வழியும் கண்ணீரை புடவை தலைப்பால் தீவிரமாக துடைத்திருந்தாள் அவள். முதலில் கவனிக்காமல் 2 அடி எடுத்து வைத்து விட்டவன் பின் அப்படியே ரிவர்ஸில் வந்து அவளை எட்டி பார்த்தான். மாலை மாலையாக கண்ணீர் சொரிபவளை கண்டு லேசாய் தலையில் அடித்துக் கொண்டவன், மை காட், எங்க ஊர் நீரார் டேமை விட இவகிட்ட தண்ணீரோட கொள்ளளவு ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கே, இப்படி எதுக்கெடுத்தாலும் அடிக்கடி கண்ணுல டேம திறந்து விடுறா என்று போலியாக வியந்தான். பக்கத்தில் அவன் குரல் பரிகாசமாக கேட்கவும் முகத்தை சுளித்தவள் பார்வையால் அவனை வெட்டிவிட்டு வெளிகளை திருப்பிக் கொண்டாள். கலகலவென்று நகைத்தவன், ஓ மை டியர் யாழ் யாழ் என வழக்கம் போல் கொஞ்சியபடி தன்னவளை நெருங்கி செல்ல, பக்கத்துல வராதிய, ஒழுங்க தலைப்படுக, பேசுறாரு பேச்சு என மூக்கை நுனி சிவந்திருக்க உதடுகள் துடித்து பொங்கும் அழுகையோடு அவனை விலக்கி தள்ளியவளை அப்படியே இழுத்து தன் கரங்களுக்குள் இறுக்கமாக சிறைப்பிடித்தான் வம்சி. முடியாது என்று விரிந்த புன் சிரிப்புடன் அவள் நெற்றையுடன் நெற்றையை முட்டி நின்றவனை, விடுங்க என்று கோபமாக அவன் கைகளை முரட்டத்தனமாக பிடித்து இழுத்து பிரிக்க முயன்றாள் யாழ்மொழி. அடமாக முடியாது என்றவன் அடுத்து அவள் கன்னத்தில் வழிந்திருந்த கண்ணீரை தனது உதடுகளால் துடைக்க ஆரம்பித்தான். ஷோ என மெலிதாக அலறியவள், என்ன பண்றீங்க, என்ன விடுங்க
என்று பதறி துடித்து அவனிடமிருந்து வேகமாக விலக போராடினாள். மீண்டும் பிடிவாதமாக, நெவர், கண்டிப்பா விட முடியாது என்று அலட்சியமாக கூறியவன் அவளின் முகத்தருகே இன்னமும் நெருங்க முயல, அவனிடமிருந்து தப்பும் வழியறியாது தவித்தவள் சட்டென்று திரும்பி அவன் கன்னத்தை நன்றாக கடித்து விட்டாள். தன்னவளிடமிருந்து இப்படி ஒரு அதிரடி தாக்குதலை சுத்தமாக எதிர்பார்த்திராதவன் வலி தாங்க முடியாமல் அவளை விட்டு ஆ என்று அலறியபடி தன் கன்னத்தை பிடிக்கவும் வாய்ப்பை பயன்படுத்தி அவசரமாக தூர விலகி நின்றாள் யாழ்மொழி. அவுச், வா என முகத்தை சுளித்து எரியும் கன்னத்தை மெல்லமாக தேய்த்தபடி நிமிர்ந்து அவளை உறுத்து விழித்தான் வம்சி கிருஷ்ணான். அதில் அச்சத்தில் மிரண்டவள், நான் நான் எதுவும் பண்ணல, நீங்க தான் முதல்ல தப்பு பண்ணீங்க என படபடப்புடன் வார்த்தைகளில் தந்தி அடித்தாள் அவள். பெண்ணின் இந்த ஒரு பரிணாமமும் பையனுக்குள் பெரும் சுவாரஸ்யத்தை கிளப்ப அவளை மேலும் கலவரப்படுத்த என்றே வாயை திறவாமல் அழுத்தமாக பார்த்திருந்தான் அவன். விழிகள் இன்னமும் கலக்கமுற, நான் தான் அப்பவே விடுங்க விடுங்கன்னு கெஞ்சிடல என்று பரிதாபமாக சொல்லும் பொழுதே அவளின் ஒற்றை கண்ணிலிருந்து மட்டும் நீர் வடிந்து கீழே இறங்கியது. அதுக்குன்னு இப்படி பட்டன் கடிச்சு வைப்பியா நீ என்றவன் கோபமாக முழங்கவும் விலக்கென்று தேகம் தூக்கி வாரி போட, இல்ல தப்புதான் என்று வேகமாக பதறியடித்து சரணடைந்த யாழை கண்டு பாவமாகி போனது அவனுக்கு. பார்வையை இடுக்கியவன், இங்க வா என்றவளை கை அசைத்து கூப்பிட தெருதெருவென்று விழித்தவள் அவனை திணறலாக பார்த்து, எனக்கு பசிக்குது, சாப்பிட போலாம் என்றாள் அவசரமாக. பக்கென்று வெடித்து சிரித்து விட்டவன், உனக்கு பசிக்குது, இத நான் நம்பணும் என ஒவ்வொரு வார்த்தையையும் நிறுத்தி நிதானமாக கேட்டவன் சட்டென்று கீழுதட்டை கடித்து, ஓய், இந்த டக்கால்ட்டி வேலைதான் என்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்கு மரியாதையா பக்கத்துல வா என்று கண்களை உருட்டி மிரட்டினான். செய்வது அறியாது கைகளை பிசைந்தவள், ஏன் யாருமே திரும்பவும் எங்களை இன்னும் கூப்பிடவே இல்ல, யாராவது மெதுவா கூப்பிட்டா கூட போதுமே, இவர்கிட்ட இருந்து இப்படியே தப்பிச்சு ஓடிடுவனே என்று உள்ளுக்குள் புலம்பியவள் அவளையும் மீறி வீட்டினர் இருக்கும் பக்கம் பார்வையை செலுத்தினாள். அவங்க இப்போதைக்கு கூப்பிட மாட்டாங்க, யாரோ வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சம்பந்தமா வந்து பேசிட்டு இருக்க சத்தம் கேக்குது, சோ ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து ஏமாந்து போகாத, அப்படியே அவங்க கூப்பிட்டாலும் நான் சொல்றதை கேட்கிறவரை உன்னை அனுப்பவே மாட்டேன். வம்சியின் குரலில் தெரிந்த பிடிவாதத்தில் இவளுக்கும் சொல்லென்று சினமேற, சப்போஸ் அவங்க யாராவது இங்க வந்துட்டா என்ன பண்ணுவீங்க என்று முறைப்பாக கேள்வி எழுப்பினாள். யார் வந்தாலும் அவங்க முன்னாடி நான் நினைச்சதை செஞ்சு முடிப்பேன் என்று திமிராக பதில் கூறுபவனை இவள்தான் ஹாவென்று பார்க்க வேண்டியிருந்தது. வாங்க என்று அதட்டுபவனை மறுபடியும் பரிதாபமாக பார்த்தவள், எது கூப்பிடுறீங்க என கலவரத்தோடு கேட்டாள். பெண்ணவளின் கேள்வியில் பொங்கிய சிரிப்பை வெளிவிடாமல் அடக்கிக் கொண்டவன், இதுக்கு படு கேவலமா ஒரு டயலாக் எனக்கு தோணுது, அது அப்படியே உங்ககிட்ட சொல்லட்டுமா என்று நக்கலாக பார்த்தான். மிரண்டு போனவள், இல்ல வேண்டாம் வேண்டாம், ஒண்ணு சொல்லாதீங்க என்று வேகமாக மறுத்து தலையசைத்தாள். அது அந்த பயம் இருக்கணும், சரி பக்கத்துல வா. சினுங்கலாக அவனை பார்த்தவள், ஏவ்ல பிடிவாத பிடிக்கிறீங்க என்றாள் சோர்வாக. நான் கூட்டு இவ்வளவு நேரமாகியும் அசையாம நிக்கிற, நீ எல்லாம் என்ன அடமன்றின்னு சொல்லக்கூடாது என்று வம்சி கேலி செய்து நகைக்க அதில் சிறிது துணிவு வர பெற்றவள் கால்கள் பின்ன அவன் அருகில் வந்து நின்றாள். எதிரில் வந்து நின்று இமைகளை லேசாக உயர்த்தி, என்ன என்று யாழ் மெல்லமாக கேட்ட அழகில் அவன்தான் தன்னை மறந்து சொக்கி போய் நின்றான். தன்னையே இமைக்காது பார்த்தபடி அவன் அமைதியாக இருக்கவும் வாய்ப்பை நழுவவிட விரும்பாதவளாக, நான் போட்டுமா என்று விரைவாக அவனிடம் அனுமதி கேட்டாள் பெண். சட்டென்று சுதாரித்து நடப்பிற்கு திரும்பிய அவனுக்கு அவளின் சாமர்த்தியம் கண்டு புன்னகை அரும்பியது. கேடி என்று கொஞ்சியபடி அவளின் இடையை வளைத்துக் கொண்டவன், நீ செஞ்சு வச்ச காயத்துக்கு மருந்து போட்டுட்டு போ என்றான் கிசுகிசுப்பாக. விழிகளை நகர்த்தி அவன் கன்னத்தை பார்த்தவளுக்கு அங்கே தெரிந்த அவளுடைய பற்களின் தடம் கண்டு மிகவும் வருத்தமாகி போனது. அவனது கன்னத்தை மென்மையாக வருடியவள் அவனிடம் மனமுவந்து மன்னிப்பு வேண்டினாள். சாரி சாரி, ரொம்ப பண்ணிட்டே போல, ரியலி சாரி, பிளீஸ் கோச்சுக்காதீங்க என்று கெஞ்சினாள். மெல்ல புன்னகைத்துக் கொண்டவன், எனக்கு ஒரு சாரியில வேண்டாம், மருந்து மட்டும் போட்டுவிடு என்று குறும்பு மிளிரும் விழிகளுடன் அதையே சொல்பவனை சந்தேகமாக பார்த்தவள், என்ன மருந்து, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, எடுத்துட்டு வர என்றாள் கவனமாக. நீ கஷ்டப்பட்டு எங்கே அலைய வேண்டாம், எல்லாம் இங்கேதான் இருக்கு தீவிரமாக சொல்பவனை இன்னமும் நம்ப முடியாமல், என்னது என்று மெல்லமாக விசாரித்தாள் யாழ்மொழி. யூசி, நீ வில்லேஜ் கேர்ள் தானே, உங்க ஊர்ல எல்லாம் சின்ன பசங்களுக்கு அடிப்பட்டா அவங்க காயத்துக்கு எப்படி மருந்து போட்டுக்குவாங்க
உம் என நெற்றியை சுருக்கியவள், மஞ்சள் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போடுவாங்க, உங்களுக்கு அப்படியே போட்டு விட்டுட்டுமா என்று கேட்டாள். அதில் டென்ஷன் ஆனவன், அடி, அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லி வேலை வாங்கணும்னா? இன்னும் வேற ஒண்ணு பண்ணுவாங்க, அதை ஒழுங்கா யோசிச்சு சொல்லு என்றான் எரிச்சலுடன். இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு? எனக்கு என்னமோ இவர் ஏதோ வில்லங்கமா பேசுற மாதிரியே தோணுதே. உதட்டை கடித்து சிந்தித்திருந்தவளை ஏக்க பெருமூச்சுடன் பார்த்தவன், இவகிட்ட இருந்து ஒரு முத்தத்தை வாங்குறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே, பா முடியல என தனக்குள் நொந்து கொண்டான் பையன். ஒன்னும் தெரியறதில்ல, எவ்வளவு நேரம் தான் யோசிப்பியோ என்று சலித்துக் கொள்ளும் வம்சியை சிறு கோபத்துடன் பார்த்தவள், அதான் எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிடுங்க என முகத்தை தூக்கினாள் யாழ். அப்படி பளிச்சுன்னு கேட்டா உடனே சொல்லிட்டு போற, விளையாடும் போது பசங்க கீழே விழுந்து கை கால் அடிபட்டா அவங்க சட்டுன்னு என்று வேகமாக பேசி வந்தவனுக்கு பட்டென்று வெள்ளிய கூச்சம் தோன்றியது. மை காட், இவ்வளவு கீழிறங்கி பேசி இவகிட்ட நீ முத்த வாங்கணுமா? நாகரிக சிந்தனையில மூழ்கியுள்ள மூளை அவனை மேல பேச விடாம கிண்டல் செய்து நகைத்து காரி துப்ப அதற்கு மேல் வெட்கம் விட்டு சொல்ல அவனுக்கும் தடுமாற்றமாக இருந்தது. அடிபட்டா என்ன பண்ணுவாங்க என்று தன்னிடம் ஆர்வமாக கேட்பவளை கண்டு உள்ளுக்குள் பல்லை கடித்தவன் திணறலுடன் சற்றே நகர்ந்து நின்று சிகையை கோதி கொண்டான். இப்பொழுது அவள் போகட்டுமா என்று கேட்டிருந்தாள். இருக்கும் தடுமாற்றத்தில் அவனையே கையெடுத்து கும்பிட்டு அவளை வழி அனுப்பி வைத்திருப்பான். ஆனால் நம் நாயகியோ தற்பொழுது அது என்ன என்று தெரிந்து கொள்ளும் ஆவலில் விலகி செல்லாமல் நாயகனின் முகம் பார்த்து நின்றாள். அட, என்ன அவ்வளவு வேகமா சத்தம் போட்டுட்டு இப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க? அவ்வளவுதான், முடிஞ்சது, கேட்டுக்கோ என்கிற ரீதியில் வெடுக்கென்று அவள் புறம் திரும்பியவன், காயத்து மேல அவங்களோட எச்சில தடவிக்குவாங்க என்று விட்டு அவசரமாக விழிகளை திருப்பிக் கொண்டான். முதலில் ஏன் என பார்த்தவள் பின் சி என முகத்தை சுளித்துக் கொண்டாள். உதட்டை மடித்து சிரித்துக் கொண்டவன் எதிர்புறம் இருந்த ஜன்னல் கண்ணாடியில் அவளின் வெப்பத்தை ரசித்து பார்த்திருந்தான். அப்படியே சில நொடிகள் அதே பாவனையில் நின்றிருந்தவள் சடகையில் அரண்டு போய் அவன் முன்னே வந்து திகைப்புடன் பார்த்தாள். ஆமா, இப்ப எதுக்கு இத சொன்னீங்க? ஒன்னும் இல்லமா தாயே, நீ கடிச்சு வச்ச கண்ணத்துக்கு ஒரே ஒரு முத்தம் ஒத்தட போல. உன் உதட்டால குடுன்னு சொல்றதுக்கு தான் நான் இத்தனை பாடுபட்டேன். ஆனா உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு எல்லா ஃபீலிங்ஸும் உடைஞ்சு போச்சு. போ, பசிக்குதுன்னு சொன்னியே, போய் சாப்பிடு போ என்று பெண்ணை நொடித்து விட்டு ஜன்னலில் கையூன்றி வெளிப்புறம் வெறித்தான். வம்சியை அப்படியே விட்டு செல்ல மனமில்லாமல் புடவையின் நுனியை விரல்களால் சுற்றியபடி அவனை ஓர விழியில் பார்த்து நின்றாள் யாழ். உன்னை போக சொன்னேன் என விரைப்பாக சொன்னவனிடம், நீங்களும் வாங்க என்றாள் பெண் மெதுவாக. நான் வரல, நீ போ என்று துரத்துபவனை பாவமாக பார்த்தவள், எனக்கு கிஸ் பண்றதுக்கெல்லாம் தைரியம் இல்ல, வேறனா கொஞ்சம் ஹக் மட்டும் பண்ணவா என்றாள் மெல்ல எச்சிலை மிடறி விழுங்கியபடி. வியப்பில் விழிகளை மலர்த்தியவன், என்ன சொன்ன என்று ஆர்வமாக அவளின் முகத்தை பார்த்தான். அதான் என்றவள் மேலே பேசாது தலையை குனிந்து கொள்ள புன்னகையுடன் அவளை நெருங்கி நின்றான் வம்சி. யாழ், என்ன பாரு என்றவனின் மெருதுவான குரலுக்கு அவளால் அவனை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. புன்னகையுடன், ஹே யாழ் என்றவன் அவள் நாடியை ஒற்றை விரல் கொண்டு தாங்கி முகத்தை நிமிர்த்த அவளோ இமைகளை தாழ்த்தி கொண்டாள். யாழ் என்று ரசித்து சிரித்தவன் அவள் நெற்றியில் முட்டி சின்ன முத்தம் ஒன்றை வைத்துவிட்டு அவளை தோளோடு அணைத்தபடி, வா போலாம் என்று வளர்ந்த முகத்துடன் உணவரை களைத்து சென்றான். அவனை கடைவழியில் பார்த்தவள், உங்க கோபம் எல்லாம் போயிடுச்சா என்று மெல்லமாக கேட்டாள். என்று இழுத்து, யாழ் கேட்டனால ரொம்ப நேரம் கோபப்பட முடியாது என்று அவளின் தலையில் செல்லமாக முட்டினான் வம்சி. விழிகள் பளிச்சென்று மின்ன அவனை ஆசையாக பார்த்தவள், டைனிங் ரூம் வந்துச்சா என்று கேட்டு பார்வையை சுழற்றினாள். தோ இந்த பக்கம் திரும்பின உடனே நேரா டைனிங் ரூம், திரும்பி பாரு என்றவாறு அவள் தோளில் இருந்து கையை எடுத்தான் அவன். ஓஹோ என்றவள் குறும்பாக தனக்குள் எதையோ ரசித்து புன்னகைத்துக் கொள்ள அதை கவனித்து விட்டவன் அவளிடம் என்ன என்று ஆர்வமாக விசாரித்தான். எதுக்கு இந்த திடீர் கள்ளச்சிரிப்பு? கண்டிப்பா சொல்லணுமா? பின்ன என்கிட்ட எதையும் மறைக்கூடாது, நீ உன் மனசுல நினைக்கிறத அப்படியே பட்டு பட்டுன்னு வெளியே சொல்லிடணும் என்று கேலியாக மிரட்டினான். ஓகே ஓகே என வேகமாக தலையாட்டியவளின் கரம் பற்றி நிறுத்தி, ஓய், இந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டின வரைக்கும் போதும், விஷயம் என்னன்னு சொல்லு என்று தீவிரமாக கேட்டான். அது என இழுத்து அவன் முகத்தில் மெல்ல கடுப்பு ஏறுவதை புன்னகையுடன் ரசித்தபடி, ஐ லவ் யூ என்று விட்டு வேகமாக உணவறைக்கு பறந்து விட்டாள் யாழ்மொழி. இவ்வள என்று இப்பொழுது நன்றாகவே உள்ளம் கொந்தளிக்க
அவள் சென்ற திசையை முறைத்து நின்றவன் பெண் மீண்டும் இவனை எட்டி பார்த்து, உங்களை அத்தை சாப்பிட கூப்பிடுறாங்க என கன்சுமிட்டு விட்டு ஓடியதில் மெல்ல முறிவளித்து ஆவலுடன் உணவறைக்கு சென்றான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.